இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் டேய் எனக்கு தமிழ் மொழியே மறந்து போச்சுடா அப்படின்னு கூட நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மூளையை கொஞ்சம் தெளிவா வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பாருங்க. நான் 10th படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இங்கிலீஷ் சுத்தமா வராது. இப்பவும் அவ்வளவா வராது, அது வேற விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல ரொம்ப வீக்கா இருந்தேன். எந்த அளவுக்குன்னா தமிழ், சயின்ஸ், சோசியல் இந்த 3 சப்ஜெக்ட்லயும் 90க்கு மேல மார்க் வாங்கிட்டேன். மேக்ஸ்ல பெரும்பாலும் செட்டம் தான். ஆனா இங்கிலீஷ்ல மட்டும் 40-50 மார்க் தான் எடுத்தேன். 60 மார்க் எடுத்தேன் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். 9th படிக்கும் போது ஒரு எக்ஸாம்ல மேக்ஸ்ல 100, இங்கிலீஷ்ல வெறும் 39 மார்க் தான், ஏதோ ஜஸ்ட் பாஸ். நான் இந்த அளவுக்கு இங்கிலீஷ்ல ரொம்ப கம்மியா மார்க் வாங்கும் போது இங்கிலீஷ் டீச்சர் ஒன்று சொன்னாங்க, தமிழ் கத்துக்கிறத விட இங்கிலீஷ் கத்துக்கிறது தான் ரொம்ப ஈஸி. ஏன்னா தமிழ்ல 247 எழுத்து இருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல வெறும் 26 எழுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைலாக்க இவங்க மட்டும் சொன்னது இல்ல, இதே மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் எங்க அப்பா கூட அதை அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லும் போது எனக்கு இரிட்டேட் ஆகும். ஏன்னா ஒரு மொழி கத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கிறதுக்கும் காரணம் அந்த மொழியில எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. ஒரு மொழி கத்துக்கிறதுக்கு எளிமையா இருக்கணும் அப்படின்னா அந்த மொழியில உள்ள எல்லா வார்த்தைகள்லயும் இருக்கக்கூடிய ஒலிகளை கரெக்டா எழுதுற மாதிரியான எழுத்துக்களை அந்த மொழி கொண்டு இருக்கணும். ஒரு எழுத்துக்கு ஒரு உச்சரிப்பு தான் இருக்கணும், ஒரு உச்சரிப்புக்கு ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கணும். ஒரு எழுத்துக்கு 2 உச்சரிப்போ இல்ல ஒரே உச்சரிப்புக்கு 2 வெவ்வேறு எழுத்துக்களோ இருந்துச்சு அப்படின்னா அந்த மொழியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்கிலீஷ்ல மீ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதை எழுதும் போது இந்த மாதிரி எழுதுவோம். ஆனா இதை எழுத்துப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா மே அப்படின்னு தான் உச்சரிக்கணும். மே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஆனா அந்த வார்த்தையை எழுதும் போது இந்த மாதிரி எழுதுவோம். ஆனா இதை எழுத்துப்படி கரெக்டா உச்சரிக்கணும் அப்படின்னா மைன்னு தான் உச்சரிக்கணும். மை அப்படியும் ஒரு வார்த்தை இருக்கு, ஆனா அந்த வார்த்தையை எழுதும் போது இந்த மாதிரி எழுதுவோம். ஆனா இதை கரெக்டா உச்சரிக்கணும் அப்படின்னா மீன்னு தான் உச்சரிக்கணும். இந்த மாதிரி ஒரு மொழியில உச்சரிக்கக்கூடிய வார்த்தைக்கும் எழுதக்கூடிய எழுத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அந்த மொழியை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா தமிழ் மொழியில அந்த மாதிரி இருக்காது. ஒரு வார்த்தையை எப்படி நம்ம உச்சரிக்கிறோமோ அதே மாதிரிதான் எழுதுவோம். ஒரு வார்த்தையை நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா அதை ஒரு விதமா தான் நம்மளால உச்சரிக்க முடியும், மாத்தி வேற விதமாலாம் உச்சரிக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அது உண்மை கிடையாது. தமிழ்ல மொத்தம் 247 எழுத்து இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இந்த 247 எழுத்துமே எழுத்தா கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னா இல்ல. இதுல உயிர்மை எழுத்துக்களை தனியா ஒரு எழுத்தா கணக்கில் எடுத்துக்க கூடாது. ஏன்னா இதுக்குன்னு தனியான உச்சரிப்பு கிடையாது. உயிரெழுத்து, மெய் எழுத்து இந்த 2 எழுத்துடைய உச்சரிப்பு தான் இதுக்கு சேர்ந்து வருது. ஒரு வார்த்தையினுடைய உச்சரிப்பை எழுத்துக்களா எழுதும் போது உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் தனித்தனியா எழுதணும் அப்படின்னா அந்த வார்த்தையில எழுத்துக்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிடும். அப்படிங்கிறதால உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்து உயிர்மை எழுத்தா உருவாக்கி நம்ம அதை எழுதுறோம். அப்படின்னா உயிரெழுத்து, மெய்யெழுத்து இந்த 2 எழுத்தையும் சேர்த்து மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கோ அதுதான் தமிழ் மொழியில இருக்க எழுத்துக்களா கணக்குல வச்சுக்கணும். அப்படி பார்த்தோம்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 இது ரெண்டுத்தையும் சேர்த்து மொத்தம் 30 எழுத்து இருக்கு. அப்படின்னா தமிழ்ல மொத்தம் 30 எழுத்து இருக்கு அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாமான்னு கேட்டா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 கிடையாது, 10 தான். எப்படின்னா ஐ, ஔ இந்த 2 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் கிடையாது, உயிர்மை எழுத்துக்கள். இது உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னா இது என்ன? இது உயிர்மை எழுத்துக்கள் கிடையாது, மெய் உயிர் எழுத்துக்கள். ஏன் இந்த 2 எழுத்தையும் உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்றேன்னா ஐ அப்படிங்கிறது ஒரு தனியான எழுத்து கிடையாது. ஆ, இ இந்த 2 எழுத்தும் சேர்ந்துதான் ஐ. குதிரை அப்படிங்கிற வார்த்தையை இப்படிதான் எழுதணும் அவசியம் கிடையாது, இப்படியும் எழுதலாம். தாமரை அப்படிங்கிற வார்த்தையை இப்படிதான் எழுதணும் அவசியம் கிடையாது, இப்படியும் எழுதலாம். ஐயா அப்படிங்கிற வார்த்தையை இப்படிதான் எழுதணும் அவசியம் இல்லை, இப்படியும் எழுதலாம். அதே மாதிரி ஆ, இவ் இந்த 2 எழுத்து சேர்ந்தாதான் அவ். அவ்வைங்கிற வார்த்தையை இப்படிதான் எழுதணும் அவசியம் கிடையாது, இப்படி எழுதினாலும் அவ்வை தான். கௌதம்ங்கிற வார்த்தையை இப்படிதான் எழுதணும் அவசியம் கிடையாது, இப்படி எழுதினாலும் அது கௌதம் தான். ஓகே, உயிரெழுத்துல 2 எழுத்து கழிச்சாச்சு. மெய் எழுத்துலயாவது 18 கணக்குல வச்சுக்கலாமா அப்படின்னா அதுலயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. மெய் எழுத்துக்களை பத்தி பாக்கிறதுக்கு இக், இங், இச் இப்படி வரிசையா பாக்கிறதுக்கு பதிலா வல்லினம், மெல்லினம், இடையினம் இப்படி பிரிச்சு பார்க்கலாம், அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த எழுத்துக்கள் எல்லாமே வல்லினம். தமிழ்ல 2 இரு இருக்கு, ஒண்ணு வல்லினத்துல இருக்கு, இன்னொரு இரு இடையினத்துல இருக்கு. இந்த 2 இருக்கும் உச்சரிப்புல ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னா எந்த வித்தியாசமும் கிடையாது. நாக்க நீட்டி உச்சரிக்கணும், மடக்கி உச்சரிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வித்தியாசத்தை சொல்லணுங்கிறதுக்காக நம்ம சொல்லலாம். ஆனா கண்ணை மூடிட்டு கேட்டோம் அப்படின்னா 2 இருமே ஒரே ஒளியில தான் இருக்கும். அதனால 2 இரு கிடையாது, ஒரு இரு தான். சரி, இருக்கக்கூடிய அந்த ஒரு இர வல்லினத்துல வைக்கணுமா இடையினத்துல வைக்கணுமா அப்படின்னா அது இடையினத்துல தான் வைக்கணும், வல்லின எழுத்துல வைக்க கூடாது. அது ஏன் வல்லின எழுத்துல வைக்க கூடாது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான எழுத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். லிஸ்ட்ல ஒரு எழுத்தை விட்டுட்டோம், யோசிச்சிங்களா? ஆயுத எழுத்து அக், இந்த எழுத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தான் இர் அப்படிங்கிறது ஏன் வல்லினத்துல வைக்க கூடாது அப்படின்றது தெரியும். பெரும்பாலானவங்களுக்கு இந்த அக் அப்படிங்கிற எழுத்து எதுக்கு இருக்குன்னே தெரியாது. அக் அப்படிங்கிற எழுத்துக்கு தனியான உச்சரிப்பு எதுவும் கிடையாது. இத ஒரு மெய் எழுத்துக்கு முன்னாடி தான் பயன்படுத்த முடியும். அப்படி ஒரு மெய் எழுத்துக்கு முன்னாடி இந்த அக்கு எழுதியிருக்கோம் அப்படின்னா இந்த அக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மெய் எழுத்தை மென்மையா உச்சரிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இக் அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி அக்க பயன்படுத்தணும் அப்படின்னா இதை இக் அப்படின்னு உச்சரிக்க கூடாது, இக் அப்படின்னு உச்சரிக்கணும். அதாவது இங்கிலீஷ்ல ஜி அப்படிங்கிற எழுத்துக்கு இணையான ஒரு ஒலி. இச்சுக்கு முன்னாடி அக்க எழுதணும் அப்படின்னா இஜ் அப்படின்னு உச்சரிக்கணும், அதாவது ஜேக்கு இணையான ஒலி. இட்டுக்கு முன்னாடி எழுதிருந்தோம் அப்படின்னா இட் அப்படின்னு உச்சரிக்கணும், அதாவது டிக்கு இணையான ஒலி.
இத்துக்கு முன்னாடி பயன்படுத்தணும் அப்படின்னா இது அப்படின்னு உச்சரிக்கணும், அதாவது டிஹெச்க்கு இணையான ஒலி. இப்புக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா இப் அப்படின்னு உச்சரிக்கணும், அதாவது பிக்கு இணையான ஒலி. இப்படி எல்லா மெய்யெழுத்துக்கள் முன்னாடியும் அக்க எழுத முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா இம் இன் இந்த எழுத்துக்கள் முன்னாடிலாம் அக்க பயன்படுத்தணும் அப்படின்னா அதை எப்படி மென்மையா உச்சரிக்கிறது? இம் இன் அப்படிங்கிற எழுத்தே மென்மையான ஒலி தான், அதை இன்னும் மென்மையா அப்படி உச்சரிக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. அதனால அக் அப்படிங்கிற எழுத்த வல்லின எழுத்துக்களுக்கு முன்னாடி மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இர் அப்படிங்கிற எழுத்த வல்லினத்தோட சேர்த்தோம் அப்படின்னா இந்த இருக்கு முன்னாடி அக்க பயன்படுத்தி மென்மையா உச்சரிக்க ஏதாவது வழி இருக்கணும். இர்ர எப்படி உச்சரிச்சாலும் மென்மையான உச்சரிக்க முடியாது, ஏன்னா இது ஒரு மீடியமான சவுண்டு. அதனால வல்லின எழுத்து 6 கிடையாது, 5 தான். அடுத்தது இடையின எழுத்து. இந்த இடையின எழுத்துல இ இர் இவ் இந்த 3 எழுத்துலயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மிச்சம் இருக்கிற 3 எழுத்துமே இல். இந்த தமிழ் இல்லுக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய 2 இல்லுக்கும் உச்சரிப்புல வித்தியாசங்கிறது இருக்கு. ஆனா இந்த 2 இல்லுக்கும் உச்சரிப்புல எந்த விதமான வித்தியாசமுமே இல்லை. அதனால தமிழ் இல்லையும் இதுல இருக்க 2 இல்ல ஒரு இல்லையும் தான் கணக்குல எடுத்துக்க முடியும். அப்படி பார்த்தோம்னா இடையின எழுத்துலயும் 6 எழுத்து கிடையாது, 5 எழுத்து தான். அடுத்தது மெல்லின எழுத்து. இந்த மெல்லின எழுத்துல இன் அப்படிங்கிற எழுத்து 2 இருக்கு. 2 இன்னுக்கும் உச்சரிப்புல எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனால 2 இன்னு கிடையாது, ஒரு இன் தான் கணக்குல வச்சுக்கணும். அடுத்த எழுத்து இந்து. இது ஒரு மெய்யெழுத்தா அப்படின்னா இது ஒரு மெய்யெழுத்து கிடையாது, 2 மெய்யெழுத்து. இன் இந்து இந்த 2 எழுத்தும் சேர்ந்துதான் இந்து. இந்த இன்னும் இத்தும் ஏற்கனவே எழுத்து இருக்கு அப்படிங்கிறதால இந்த அப்படிங்கிற ஒரு தனி எழுத்து தேவையில்லை. பந்து அப்படிங்கிற வார்த்தைய இப்படிதான் எழுதணும் அவசியம் இல்லை, இப்படி எழுதினாலும் அது பந்து தான். சந்தனம் அப்படிங்கிற வார்த்தைய இப்படிதான் எழுதணும் அவசியம் இல்லை, இப்படி எழுதினாலும் அது சந்தனம் தான். நம்மளோட வழக்கத்துல ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்கு. என்னன்னா இந்த கூட்டல் ஆ நா அப்படின்னு சொல்ற வழக்கம் இருக்கு. நாணயம் அப்படிங்கிற வார்த்தைய இப்படி எழுதக்கூடிய வழக்கம் இருக்கு. ஆனா இது நாணயமா அப்படின்னு கேட்டா இல்ல, இது தானயம். நாணயம் அப்படிங்கிற வார்த்தையை எழுதணும் அப்படின்னா இப்படிதான் எழுதணும். நிஜம் அப்படிங்கிற வார்த்தைய இப்படி எழுதுவோம், ஆனா இது நிஜமான்னு கேட்டா இல்ல, இதை கரெக்டா உச்சரிக்கணும்னா திஜம் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். நிஜம் அப்படிங்கிற வார்த்தையை கரெக்டா எழுதணும்னா இப்படிதான் எழுதணும். அடுத்த எழுத்து இஞ்சு. இதுவும் இந்து மாதிரியே ஒரு மெய்யெழுத்து கிடையாது, 2 மெய்யெழுத்து. இன் இஜ் இது ரெண்டும் சேர்ந்துதான் இஞ்சு. மஞ்சள் அப்படிங்கிற வார்த்தைய இப்படிதான் எழுதணும் அவசியம் கிடையாது, இப்படி எழுதினாலும் அது மஞ்சள் தான். வஞ்சி அப்படிங்கிற வார்த்தைய இப்படிதான் எழுதணும் அவசியம் கிடையாது, இப்படி எழுதினாலும் அது வஞ்சி தான். அடுத்த எழுத்து இங். இதுவும் 2 மெய்யெழுத்து சேர்ந்துதான் உருவாயிருக்கு. இன் இக் இது ரெண்டும் சேர்ந்துதான் இங் அப்படிங்கிற எழுத்து உருவாயிருக்கு. ஆனா இங் அப்படிங்கிற எழுத்து இஞ்ச் இந்து இந்த எழுத்து மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இந்த 3 எழுத்துமே இன் அப்படிங்கிற எழுத்த முன்னாடி வச்சுதான் உருவாகுது. இன் அப்படிங்கிற எழுத்த உச்சரிக்கும் போது நாக்கு அன்னத்தோட ஒட்டும். அதே மாதிரி இந்த் இஞ்ச் இந்த 2 எழுத்தை உச்சரிக்கும் போதும் நாக்கு அன்னத்தோட ஒட்டும். ஆனா இங் அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கும் போது நாக்கு மேல் அன்னத்தோட ஒட்டாது. அதனால இது ஒரு தனியான மெய் எழுத்தா கணக்குல வச்சுக்கலாம். ஆனா இத இக் அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். சங்கம் அப்படிங்கிற வார்த்தையை எழுதும் போது இந்த மாதிரி எழுதுவான். ஆனா இது சங்கமான்னு கேட்டா இல்ல, இது சங்கம். சங்கம் அப்படிங்கிற வார்த்தையை கரெக்டா எழுதணும் அப்படின்னா இப்படிதான் எழுதணும். அதே மாதிரி மங்களம் அப்படிங்கிற வார்த்தையை எழுதும் போது இந்த மாதிரி எழுதுவோம். இது மங்களம் கிடையாது, மங்களம். மங்களம் அப்படிங்கிறது இதுதான். இப்ப சரியா இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வல்லினத்துல 5, இடையினத்துல 5, மெல்லினத்துல 3, 13 எழுத்துக்கள் தான் மொத்தம் மெய்யெழுத்துக்கள். அப்படி பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் 10, மெய்யெழுத்துக்கள் 13, ஆயுத எழுத்து 1. இது மொத்தமா சேர்த்தோம்னா 24 எழுத்து தான் தமிழ்ல இருந்து நிற்க வேண்டிய எழுத்துக்கள். இதை தாண்டி இன்னும் தமிழ்ல நிறைய பிழைகள் இருக்கு. நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்க டீச்சர் டிக்டேஷன் வச்சாங்க. அதாவது ஆக்காங்காச்செல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சின்ன சின்ன வார்த்தைகளை அவங்க சொல்லுவாங்க. அதை பசங்க அதை கரெக்டா எழுதணும். அதுல கிளி, கீரி, ஆமை, முயல், மயில் இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் கரெக்டா எழுதிட்டு இருந்தேன். இதுல காற்று அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுக்கு நான் இந்த மாதிரி எழுதிருந்தேன். அதுக்கு எங்க டீச்சர் சொன்னாங்க, இது காற்று இல்ல தம்பி, இதுதான் காற்று அப்படின்னு எழுதி காமிச்சாங்க. ஆனா இதை சரியா உச்சரிச்சு பாருங்க, இது காற்றா? இது காற்று இல்ல, காரு. பெட்ரோல், பெட்ரோல். இந்த 2 வார்த்தையும் உச்சரிக்கும் போது லாஸ்ட் எழுத்து மட்டும்தான் மாறுபடுது. ஆனா எழுதும் போது மட்டும் இடையில இதுல இரு இருக்கு, இதுல இட்டு இருக்கு. இது பெட்ரோல் கிடையாது, பெட்ரோல். ஆனா பெட்ரோல் எழுதும் போது மட்டும் கரெக்டா பெட்ரோல் அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். ஏன்னா பெட்ரோல் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம டைரக்டா தமிழ் மொழியில இருந்து எழுதுறது கிடையாது. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய பெட்ரோல் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் நம்ம பெட்ரோல் அப்படின்னு எழுதுறோம். அதனால இது பெட்ரோல் கிடையாது, பெட்ரோல். இது மற்றும் கிடையாது, மர்ரும். இது வெற்றிலை கிடையாது, வெற்றிலை. இது பன்றி கிடையாது, ஆனா பன்றின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இன் இர் இந்த 2 எழுத்தையும் சேர்ந்த மாதிரி நம்மளால உச்சரிக்கவே முடியாது. இந்த 2 எழுத்தையும் உச்சரிக்க முயற்சி பண்ணும் போது இட் அப்படிங்கிற எழுத்து இயல்பாவே இடையில வந்துடும். அதனால உச்சரிக்கும் போது இந்த 3 எழுத்தையும் சேர்த்து இன்று அப்படின்னு நம்ம உச்சரிக்கிறோம்.
அதனாலதான் இந்த வார்த்தையை நம்ம பன்றி அப்படின்னு உச்சரிக்கிறோம். ஆனா கரெக்டா எழுதணும் அப்படின்னா இப்படிதான் எழுதணும். இதே மாதிரிதான் நன்று, வென்று, தோன்றி, ஊன்றி இந்த வார்த்தை எல்லாமே. இப்போ இந்த வார்த்தை எப்படி சொல்லுவீங்க, இந்த வார்த்தை எப்படி சொல்லுவீங்க? இது பசை, இது பச்சை அப்படின்னு உச்சரிப்போம் கரெக்டா. ஆனா உண்மை என்னன்னா இதுவும் பச்சை தான். என்ன கொஞ்சம் வித்தியாசம், இது வந்து பச்சை அப்படின்னு உச்சரிக்கணும், இதை பச்சை அப்படின்னு உச்சரிக்கணும். இது எப்படி சை தானே வரும் அப்படின்னு கேட்டா, இச்சை கூட்டல் ஐய சை அப்படின்னு உச்சரிப்பீங்களா இல்ல சை அப்படின்னு உச்சரிப்பீங்களா? சை அப்படின்னு உச்சரிக்கக்கூடிய பழக்கம் தான் நம்மள்ட்ட இருக்கு. ஆனா இச்சை கூட்டல் ஐ சை தான், சை கிடையாது. இச்சை கூட்டல் ஆ சா தான், சா கிடையாது. தமிழ்ல சொல் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு இல்லையா, இத சொல் அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல் அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? அப்படின்னா சொல் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டா, தமிழ்ல எழுதுறதுக்கு அதுக்கு எழுத்துக்களே கிடையாது. தமிழ்ல ரொம்ப சர்வசாதாரணமா பயன்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு உச்சரிப்பு தான் சா. ஆனா அதை எழுதுறதுக்கு தமிழ்ல எழுத்தே கிடையாது. ஜூலை அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தை எழுதுறதுக்கு தமிழ்ல எழுத்தே கிடையாது. அதனால சமஸ்கிருத எழுத்தை பயன்படுத்தி ஜூலை அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஆனா உண்மை என்னன்னா சமஸ்கிருத எழுத்தை பயன்படுத்தி எழுதணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி தமிழ்லயே எழுதலாம். இதே மாதிரி ஜன்னல் அப்படிங்கிற வார்த்தையை இந்த மாதிரி தமிழ் எழுதலாம். இதுல ஆச்சரியம் என்னன்னா ஜூலை அப்படிங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, இதை எழுதுறதுக்கு தமிழ்ல எழுத்து இருக்கு. ஆனா சொல் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை, அதை எழுதுறதுக்கு தமிழ்ல எழுத்து கிடையாது. இந்த வார்த்தையை நம்ம அது அப்படின்னு உச்சரிப்போம். ஆனா இது அது கிடையாது, அத்து. எப்படி? இதுல ஆவுக்கும் தூக்கும் இடையில இத்து வரலையே, அப்ப அது அப்படின்னு தானே உச்சரிக்கணும். ஆவுக்கும் தூக்கும் இடையில இத்து போட்டு இப்படி எழுதுனா தானே அத்து அப்படின்னு உச்சரிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதுல ஆவுக்கும் தூவுக்கும் இடையில இத்து இல்லைன்னாலும் தூல ஒரு இத்து இருக்கு, அதனால இது அத்து அப்படின்னு தான் உச்சரிக்கணும், இத அத்து அப்படின்னு உச்சரிக்கணும். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொன்னு சொல்றேன். இது பழி, இது பள்ளி, இது அமை, இது அம்மை. இந்த ரெண்டு பக்கத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எழுதுன எழுத்துலயும் வித்தியாசம் இருக்கு, அதே மாதிரி உச்சரிப்புலயும் நல்ல தெளிவான வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இல் அப்படிங்கிறது இடையினம், இம் அப்படிங்கிறது மெல்லினம். இந்த இடையினம் மெல்லினம் எழுத்துக்களை வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ஒரு மெய்யெழுத்து பயன்படுத்தும் போது ஒரு மாதிரியும், ரெண்டு மெய்யெழுத்து பயன்படுத்தும் போது வேற மாதிரியும் கரெக்டான வித்தியாசம் கொடுத்து நம்மளால உச்சரிக்க முடியும். அதுவே வல்லின எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்து பயன்படுத்தும் போதும் ரெண்டு எழுத்து பயன்படுத்தும் போதும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் கொடுத்து நம்மளால உச்சரிக்க முடியாது. ரெண்டுமே உச்சரிப்பு ஒரே மாதிரிதான் இருக்கும். அதனால இக், இட், இத், இப் இந்த 4 வல்லின எழுத்துக்களையும் வார்த்தைகளுக்கு இடையில பயன்படுத்தும் போது ஒரு எழுத்து இருந்துச்சு அப்படின்னா அதோடைய உண்மையான உச்சரிப்பை உச்சரிக்காம அதுக்கு இணையான மென்மையான ஒலியை நம்ம உச்சரிக்கிறோம். அதுவே 2 எழுத்து இருந்துச்சு அப்படின்னா தான் அதோடைய உண்மையான ஒலியவே நம்ம உச்சரிக்கிறோம். அதாவது வார்த்தைகளுக்கு இடையில ஒரு இக் இருந்துச்சு அப்படின்னா அதை இக் அப்படின்னு உச்சரிக்கிறது இல்லை, இக் அப்படின்னு நம்ம உச்சரிக்கிறோம். 2 இக் இருந்துச்சுன்னா தான் அதை இக் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த வார்த்தையை பாதம் அப்படின்னு நம்ம உச்சரிப்போம். இது பாதம் அப்படின்னா இந்த வார்த்தையை தம் அப்படின்னு நம்ம உச்சரிக்கிறோம் இல்ல, இது தம் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இது தம் அப்படின்னா இந்த வார்த்தையை பாத்தம் அப்படின்னு உச்சரிச்சிருக்கணும். இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது தாவா தான் இருக்கு, ஆனா இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது மட்டும் தாவா மாறிடுது. இதுல இச் அப்படிங்கிற வள்ளி நிலத்துக்கு கதையே வேற. ஒரு இச் இருந்துச்சு அப்படின்னா அதை இஸ் அப்படின்னு சம்பந்தமே இல்லாத வேற ஒரு ஒலியை நம்ம பயன்படுத்துறோம். 2 இச் இருந்துச்சு அப்படின்னா தான் அதை இச் அப்படின்னு உச்சரிக்கிறோம். அடுத்தது இங்கிலீஷ் வார்த்தைகளை தமிழ் எழுதும் போது நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக். ஃபேன் அப்படிங்கிற வார்த்தையை தமிழ் எழுதும் போது நம்ம இந்த மாதிரி எழுதுவோம், ஆனா இது தப்பு. இப்படி எழுதியிருந்தோம் அப்படின்னா அது ஃபேன் கிடையாது, பேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப் அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி அக்க பயன்படுத்தணும் அப்படின்னா அதை மென்மையா இப் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். அதாவது பி அப்படிங்கிற எழுத்துக்கு இணையான ஒரு ஒலி. அப்படின்னா எஃப் அப்படிங்கிற எழுத்தை தமிழ்ல எப்படி எழுதுறதுன்னு கேட்டா, எஃப் அப்படிங்கிற எழுத்தை எழுதுறதுக்கு தமிழ்ல எழுத்தே கிடையாது. எஃப்க்கு மட்டும் இல்ல, ஏ அப்படிங்கிற இங்கிலீஷ் எழுத்துக்கும் தமிழ்ல எழுதுறதுக்கு எழுத்தே கிடையாது. ஏன் ஏ அப்படிங்கிற எழுத்தை தமிழ்ல ஆ அப்படின்னு எழுதலாமே அப்படின்னு நீங்க சொல்லலாம், ஆனா அது தப்பு. ஏ அப்படிங்கிற எழுத்துக்கான சரியான உச்சரிப்பு என்ன அப்படின்னா நெடில் ஆவுக்கும் நெடில் ஏவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு உச்சரிப்பு அ அப்படின்னு உச்சரிக்கணும். அம்மா அப்படிங்கிற தமிழ் வார்த்தையை இங்கிலீஷ்ல எழுதும் போது இப்படி எழுதுவோம், ஆனா இது அம்மா கிடையாது, ஆம. அதாவது தமிழ்ல இருக்க ஆ அப்படிங்கிற உச்சரிப்பு எழுதுறதுக்கு இங்கிலீஷ்ல எழுத்தே கிடையாது. அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்க ஏ அப்படிங்கிற எழுத்துடைய உச்சரிப்பு அ, அதை எழுதுறதுக்கு தமிழ்ல எழுத்தே கிடையாது. கடைசியா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், மெய் எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கும் போது இக், இச், இல் இந்த மாதிரி நம்ம உச்சரிக்கிறோம் இல்லையா, இப்படி உச்சரிக்கிறதே தப்பு. இந்த எழுத்தை இக் அப்படின்னு உச்சரிக்க கூடாது, அப்படிதான் உச்சரிக்கணும். இந்த எழுத்தை இம் அப்படின்னு உச்சரிக்க கூடாது, அப்படிதான் உச்சரிக்கணும். எங்க சவுண்டே வரலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மெய்யெழுத்துக்களுடைய உச்சரிப்பே அவ்வளவுதான். அதாவது மெய்யெழுத்துக்களை நம்ம தனியா உச்சரிக்கவே முடியாது. அதுக்கு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ ஒரு உயிரெழுத்தை சேர்த்தா மட்டும்தான் அதை உச்சரிக்கவே முடியும். அதனாலதான் மெய்யெழுத்துக்களை நம்ம உச்சரிக்கும் போது அதுக்கு முன்னாடி இ அப்படிங்கிற உயிரெழுத்தை சேர்த்து இக், இன், இட் இந்த மாதிரி நம்ம உச்சரிக்கிறோம்.
உயிர் இல்லாம உடல் எப்படி இயங்காதோ அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் இல்லாம மெய்யெழுத்துக்களை தனியா உச்சரிக்கவே முடியாது. நான் காலேஜ் படிக்கும் போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னா அனகோண்டா பார்ட் 4 5Dல படம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப நான் அவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், டைமென்ஷன்னா என்ன? டைமென்ஷன் அப்படின்னா என்னன்னே தெரியாம நம்ம நடைமுறையில 4D 5D 6D அப்படின்ற வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டே இருக்கோம். அடுத்த வீடியோல டைமென்ஷன் அப்படின்னா என்ன, 4th டைமென்ஷன் 5th டைமென்ஷன் அப்படிலாம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது எங்க இருக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் பார்க்கலாம்.